இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த கருவேப்பிலை சட்னியை தோசை, இட்லி, சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை சேர்த்ததும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. வரமல்லி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். வரமல்லியை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சட்னிக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்புலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. வரமிளகாவை சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. வரமிளகாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6-7 பல் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்ததும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கருவேப்பிலை சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒருவேளை பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கும் போதே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். உப்பு சேர்த்ததும் தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தக்காளி வதங்கி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையை சேர்த்ததும் கருவேப்பிலை நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சட்னியை வாரம் ஒரு முறை உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா முடி வளருங்க. குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கருவேப்பிலை இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துக்கலாங்க. தேங்காவை சேர்த்ததும் ஸ்டவ்வை 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. துருவின தேங்காவை சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தேங்காய் மிக்ஸ் ஆனதும் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை இதில் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாங்க. மல்லித்தலையை சேர்த்ததும் மல்லித்தலை நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கும் போது கரிஞ்சு போயிடும், டேஸ்ட்டே மாறிடுங்க. மல்லித்தலை இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. மசாலா நல்லா ஆறி வந்ததும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னியை இட்லி, தோசைக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்கங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்தால் போதும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. சட்னியை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 வரமிளகாவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் தாளிப்பை சட்னியில் சேர்த்துக்கலாங்க. தாளிப்பை சட்னியில் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, ஈஸி அண்ட் டேஸ்டியான கருவேப்பிலை சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் கருவேப்பிலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.